தமிழ் வெண்பாவின் மூங்கிலிலை காடுகள். அத்தியாயம் 11. இறுதி அத்தியாயம். 2 நாட்களுக்கு பிறகு. முல்லை, இந்த மாதுளை ஜூஸ குடி, அப்பதான் ரத்தம் மறுபடியும் கெயின் ஆகும். இப்ப குடிக்க போறியா இல்லையா என்றபடியே கையில் மாதுளை பழச்சாற்றோடு முல்லையின் பின்னால் சுற்றி கொண்டிருந்தாள் கொடி. அதிக அளவில் ரத்தம் வெளியேறியிருந்தாலும் அன்றைய தினமே இல்லம் திரும்பியிருந்தாள் முல்லை. மகள்களால் தந்தைக்கு செய்ய வேண்டிய இறுதி காரியங்கள் பாக்கியிருந்ததே. அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தாலும் கொடி அவர் மீது கொண்ட அன்பும் பாசமும் பரிசுத்தமானதுதானே. பிரேத பரிசோதனை முடிந்து அன்றைய தினம் மாலையிலேயே சொக்கலிங்கத்தின் உடல் இல்லம் கொண்டு வரப்பட்டது. அடுத்த சில மணி நேரங்களில் அனைத்துமே துரித கதியில் முடிந்திருந்தது. அதன் பிறகுதான் ஒருவித அமைதியும் நிம்மதியும் கொண்டது அங்கிருந்தவர்களின் மனம். சொக்கலிங்கத்தின் இந்த பரிமாணத்தை அவர்கள் யாருமே எதிர்பார்த்திருக்கவில்லை என்பதுதான் உண்மை. இந்தாடி, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஜூஸ் குடிக்கிறது? 1/2 லிட்டர் ரத்தம் போனதுக்கு இதோட 50 லிட்டர் ஜூஸ் குடிச்சாச்சு. ஊருக்குள்ளேயே மாதுளம்பழம் ஸ்டாக் இல்லையா? எல்லாரும் கிண்டலா பேசிக்கிறாங்க. முறைப்போடு கோபம் போல் சொன்னாலும் அதற்கான சுவடு கொஞ்சமும் இல்லை முல்லையிடம். நீ என்ன வேணா சொல்லிக்கோ, ஆனா குடிக்காம இந்த இடத்தை விட்டு நகரவே முடியாது என்றபடியே அவளை இழுத்து பிடித்து நிறுத்தி வலுக்கட்டாயமாக அந்த பழச்சாற்றை புகட்டிவிட்டே ஓய்ந்தாள் கொடி. அவர்களின் அன்பில் சின்ன குறும்பில் நெகிழ்ந்து போய் புன்சிரிப்போடு அமர்ந்திருந்தது அவர்களின் குடும்பம். உள்ள வரலாமா என கேட்டபடி வாசலில் நின்றிருந்த மாறனின் முகத்திலும் அவர்களின் செயலால் உண்டான சிறு புன்னகை ஒட்டி கிடந்தது. ஐயோ சார், இதெல்லாம் நீங்க கேட்கணுமா? இன்னும் ஏன் வெளியிலேயே நிக்கிறீங்க? முதல்ல உள்ள வாங்க. கொடி, என்னடி பாத்துக்கிட்டே இருக்க? சீக்கிரம் போய் சாருக்கு ஏதாவது குடிக்க எடுத்துட்டு வா. முல்லையின் குரலில் மட்டுமல்ல, உடல் மொழியிலுமே ஒருவித பரபரப்பு தற்றி கொண்டது. அவன் வாயிலை கடந்து உள்ளே நுழையும் முன்பே ஓட்டமும் நடையுமாய் அவனை நெருங்கி வரவேற்று அழைத்து வந்தாள் முல்லை. அதற்குள் வாமா மின்னலே என்பதைப் போல் ஏற்கனவே தயாரித்து வைத்திருந்த மாதுளப்பழச்சாற்றுடன் அங்கே வந்திருந்தாள் கொடி. யாரா இருந்தாலும் மாதுளப்பழ ஜூஸ் தான் போல. சின்ன சிரிப்புடன் கொடி நீட்டியதை வாங்கி கொண்டான் அவன். அவன் கேட்டது காதிலேயே விழவில்லை என்னும் பாவனையில், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க மட்டும் அன்னைக்கு சரியான நேரத்துக்கு வரலைனா, ஐயோ, இப்ப கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல. ஒன்ஸ் அகைன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நெஞ்சத்தில் கை வைத்து விழிகளை உருட்டி குரலில் தொற்றிக்கொண்ட பரபரப்புடன் சொன்னவளை ரசனை மிளிர பார்த்தான் மாறன். எல்லா பரபரப்பும் அடங்கி நிதானமாய் இன்றுதான் இருவரையும் சேர்ந்தாற்போல் பார்க்கிறான் மாறன். உருவத்தில் மட்டுமல்ல, உடல் மொழியிலும் அத்தனை ஒற்றுமை. அவர்களே முன்வந்து யார் கொடி யார் முல்லை என சொன்னால் ஒழிய கண்டுபிடிப்பது சற்றே சிரமம்தான். ஆனால் மாறனால் அவர்களை எளிதாக இனம் கண்டுகொள்ள முடிந்தது. அவர்களே என்பதை விட கொடியை என்று சொன்னால் சால பொருத்தமாக இருக்குமோ? கொடி பேசுகையில் இடதுபுற கீழுதட்டின் ஓரம் முண்டூசியால் புள்ளி வைத்ததைப் போல சின்ன குழியொன்று தோன்றி தோன்றி மறைந்து கண்ணாமூச்சி ஆட்டமாடும். அது போதாதா அவளை அவன் கண்டுகொள்ள? அவளை இத்தனை தூரம் கவனித்திருக்கிறோம் என்பதே அவனுக்கு பெரிய ஆச்சரியம்தான். அவன் மனம் மட்டும் அறிந்த சில ரகசியங்களும் இருக்கத்தான் செய்கிறது. ரகசியங்கள் அம்பலமாகும் காலமும் வரலாம். அதேபோல் அவன் ஆசைகள் அரங்கேறும் ஒரு நாளும் வரலாம். அது என்னோட கடமை தானேங்க என்றபடி சிறு கூச்சத்துடன் இயல்பாய் அதை மறுக்க பார்த்தான் மாறன். இருந்தாலும் அந்த நேரத்துக்கு நீங்க அங்க வரணுங்கிற அவசியம் இல்லையே. ஒரே ஒரு நொடி நீங்க தாமதமா வந்திருந்தா கூட நாங்க 2 பேருமே இப்ப உயிரோட இருந்திருக்க மாட்டோம் என்ற முல்லையின் குரலில் அன்றைய தினத்தின் பயம் இன்னும் மிச்சம் இருந்தது. அதை மறுக்காமல் சிறு தலையசைப்புடன் ஏற்றுக்கொண்டவன், நீங்க கேட்டுக்கிட்டபடியே இறந்த அந்த 8 பொண்ணுங்களோட குடும்பத்துக்கும் தேவையான பண உதவிய பண்ணியாச்சு. ஆனா அதுல 2 பேர் வீட்டுல மட்டும் எந்த பணமும் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்தாங்க முல்லை, மீதி பணம் என்றபடியே மீதமிருந்த பணத்தை அவளிடம் நீட்டினான் மாறன். நீங்களே இதை ஏதாவது அநாத ஆசிரமத்துக்கு கொடுத்துடுங்க சார். இந்த வீட்டையும் கூட விற்கிறதுக்கு ஆள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதையும் கூட ஏதாவது அநாத ஆசிரமத்துக்கு கொடுத்துடலான்னு தான் எங்களோட எண்ணம். அந்த ஆளோட பாவப்பட்ட காசே எங்களுக்கு வேண்டாம் என்ற முல்லையின் குரலில் மிதமிஞ்சிய வருத்தம் இருந்தது. நியாயமானதுதான். ஆனா இந்த உதவியை நீங்களே நேரடியா செய்யலாமே, எதுக்காக என் மூலமா என கேள்வியாய் அவளை பார்த்தான் மாறன். நீண்ட வருத்த பெருமூச்சு ஒன்றை வெளியிட்டவள், நானே கொடுக்கறதா? எப்படி சார் முடியும்? இந்தாங்க, உங்க பொண்ண எங்க அப்பா கொன்னுட்டாரு, அதுக்கு பதிலா இந்த பணத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றீங்களா என்றவளின் இமையோரம் கண்ணீர் துளிர்த்து தழும்பி நின்றது.
சில நொடிகள் கனத்த மௌனம் அங்கே. அதை கலைப்பதைப் போல் மாறன் பேச்சை தொடர்ந்தான். சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. ஜிஹெச்ல ஒர்க் பண்ற ரவிங்கிற ஒரு டாக்டரும் கூட உங்க அப்பாவோட செயல்களுக்கு உடந்த. கொடி இறந்துட்டதா காட்டுறதுக்காக அவங்க பாடி ஸ்ட்ரக்சரோட ஒத்து போற ரோகிணிங்கிற பொண்ண கடைசியா பலி கொடுத்திருக்காங்க. அந்த பாடியை தான் ப்ரிசர்வ் பண்ணி முகத்தை மட்டும் மெழுகுல செஞ்சு எல்லாரையும் கொடின்னு நம்ப வச்சிருக்காங்க என அவன் சொல்லவும் அமைதியாய் கேட்டுக்கொண்டார்கள் அவர்கள். அதை தவிர வேறு என்ன செய்ய முடியும்? ஓகே முல்லை, பார்த்துக்கோங்க, நான் கிளம்புறேன் என்றபடியே எழுந்து கொண்டான் மாறன். அப்போதுதான் அது அவனின் கண்களில் விழுந்தது. கொடியின் அறையில் மாட்டப்பட்டிருந்த ஆளுயர புகைப்படம் இப்போது கூடத்தின் மத்தியில் மாட்டப்பட்டிருந்தது. அதில் நடுநாயகமாக நின்றிருந்தார் அவர். அரக்கு சிவப்பில் பார்டர் வைத்த மஞ்சள் நிற பட்டுப்புடவை அணிந்து லேசாக மஞ்சள் குளித்து முகம் கொள்ளா புன்னகையோடு மகள்கள் இருவரையும் அணைத்து பிடித்தாற்போல் மண்டியிட்டு அமர்ந்திருந்தார் அவர். பிள்ளைகள் இருவரும் அதே நிறத்தில் பட்டுப்பாவாடை சட்டை அணிந்திருந்தனர். இவங்க என யோசனையாய் அவன் மற்றவர்களை திரும்பி பார்க்க, எங்கம்மா மலர்விழி என்றனர் ஒன்றுபோல் கொடியும் முல்லையும். மீண்டும் அந்த புகைப்படத்தை அவன் உற்று பார்க்க, மஞ்சள் பட்டுப்புடவையின் முந்தானை காற்றில் படபடக்க, மெல்லியதாய் மிக மெல்லியதாய் கொலுசின் சத்தம் அவன் காதுகளை நிறைக்க, இதுவரை புரியாத ஏதோ ஒன்று இப்போது மனதிற்கு பிடிபட்டதைப் போல் இருந்தது. இதழ்களில் தோன்றி உறைந்துவிட்ட சிறுமுறுவலோடு அவர்களிடமிருந்து விடைபெற்று கிளம்பினான் மணிமாறன். ஒரு வருடத்திற்கு பிறகான ஒரு நன்னாளில் அந்த அதிகாலை வேளையில் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது அந்த கல்யாண மண்டபம். ஆதிரன் வெட்ஸ் நன்முல்லை என்ற பெயர் பலகை தங்க நிறத்தில் மினுக்கிக் கொண்டிருக்க, அதை சுற்றிலும் பல வண்ண ரோஜா இதழ்களால் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. வாசலிலேயே நின்று வருபவர்களை எல்லாம் புன்னகை முகமாக வரவேற்றுக் கொண்டிருந்தனர் நல்லசிவம் பார்வதி தம்பதியினரும் செல்வ கணபதி உமா தம்பதியினரும். ஆதி முல்லை விஷயத்தில் உமாவின் பிடிவாதத்தை எல்லாம் தூக்கி கிடப்பில் போட வைத்திருந்தது ஆதியின் காதல். அது மட்டுமின்றி நடந்த விஷயங்களில் முல்லையின் மேல் உண்டான இரக்கம் நாளாக நாளாக பாசமாக வேரூன்ற தொடங்கியிருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக அவருக்கு பெரும் உறுத்தலாக இருந்தது சொக்கலிங்கத்தின் பேச்சும் நடவடிக்கைகளும் தானே. இப்போது அந்த உறுத்தல் முழுவதுமாக அகன்றிருக்க, உமாவுக்குமே இந்த திருமணத்தில் பரிபூரண சம்மதம்தான். வழக்கமாக அணிந்து வரும் காக்கி சட்டை அல்லாது நீல நிற ஜீன்ஸும் தூய வெள்ளை நிற முழுக்கை சட்டையுமாக தனது தாய் தமக்கையுடன் அந்த பெயர் பலகையை ரசித்து பார்த்தபடியே புன்னகை முகமாய் உள்ளே நுழைந்தான் மணிமாறன். அவனை பார்த்த மாத்திரத்தில் மலர்ந்து விகாசித்தது பார்வதி சிவத்தின் முகம். வாங்க 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 தம்பி, எங்க வராம இருந்துருவீங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். நீங்க வந்ததும் தான் மனசு நிறைஞ்சு இருக்கு. வாங்கம்மா, வாமா, வீட்டுக்காரரு பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிட்டு வரலையா என்றார் அவர்கள் எல்லோரிடமும் பொதுவாக. இல்ல அங்கிள், அவரும் பசங்களும் இன்னொரு சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போயிருக்காங்க என்றார் மணிமாறனின் அக்கா. அதற்குள், சம்மந்தி, நான் அடிக்கடி சொல்லுவனே, அந்த இன்ஸ்பெக்டர் தம்பி இவர்தான் என செல்வ கணபதி உமா தம்பதியினரையும் அழைத்து அவர்களை அறிமுகப்படுத்தி வைத்தார் நல்லசிவம். அத்தோடு நிறுத்தி இருந்தால் பரவாயில்லையே, பக்கம் பக்கமாய் அவனின் புகழ் பாடத் தொடங்கிவிட்டார் நல்லசிவம். அவன்தான் வெக்கத்தில் நெடிந்தபடியே நின்று கொண்டிருந்தான். ஐயோ போதும் சார், நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆள் இல்ல என்றான் இதழ்களில் நெளியும் முறுவலோடு மறுக்கும் விதமாய். எங்களுக்கு இந்த உலகத்திலேயே நீங்க தான் தம்பி பெரிய ஆளு. நீங்க மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு எங்க 2 பொண்ணுங்களும் எங்களுக்கு இல்ல என்றவர் தொடர்ந்து, இந்த சார விட்டுடுங்கன்னு பல தடவை சொல்லியாச்சு, ஆனா இப்படி விடாம கெட்டியா பிடிச்சிருக்கீங்களே என்றார் வருத்தம் போல். நீங்க மனசு வச்சா விட்டுட வேண்டியதுதான் என்றான் முகம் கொள்ளா புன்னகையோடு ஊடகமாய் அவன். அவனின் வார்த்தைகளை உள்வாங்கி அவர் அடுத்த கேள்வி கேட்கும் முன்னமே, ஆளுங்க நிறைய பேர் வராங்க பாருங்க, வந்தவங்களை கவனிங்க, நாங்க இங்கதானே இருக்க போறோம் என்றபடியே தாய் தமக்கையோடு உள்ளே நுழைந்து விட்டான் மணிமாறன். அவன் உள்ளே நுழைந்து ஒரு இடம் பார்த்து அமரவுமே, என்ன சார் இப்பதான் வரீங்களா என்றபடியே அவனுக்கு அருகில் வந்து அமர்ந்தார் மருது. ஆமா மருதண்ணா, அண்ணி பசங்கெல்லாம் எப்படி இருக்காங்க? எங்க ஆளையே காணும், கூட்டிட்டு வரலையா என்றான் பார்வையை சுற்றிலும் ஓட்டியபடியே மணிமாறன். நல்லா இருக்கோம் சார், இங்கதான் நம்ம ஊர்க்காரங்களோட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க என்றவர் அவனின் பார்வையில் இருந்த அலைப்புறுதலை கண்டுகொண்டு, யாரையாவது தேடுறீங்களா சார் என்றார். நான் யார தேட போற மருதனா, மாப்பிள்ள மட்டும் தனியா உட்கார்ந்து இருக்காரே, பொண்ணு வரலையான்னு பார்த்தேன். இன்னும் நேரம் இருக்கே சார், இதுக்கப்புறம் முகூர்த்த புடவை கொடுக்கதான் பொண்ணை கூப்பிடுவாங்க என்றார் மருது. ஓ என்றவனின் கண்கள் இன்னும் எதையோ தேடி அலைபாய்ந்து கொண்டுதான் இருந்தது. அவனின் பொறுமையை வெகுவாக சோதித்துவிட்டு, மயில் பச்சை வண்ண பட்டுப்புடவையில்
மணப்பெண்ணுக்கே உரிய அலங்காரத்தோடு தேவதை என நடந்து வந்தாள் முல்லை. இமைக்க மறந்து அவளை ரசித்து பார்த்திருந்தான் ஆதி. அதுவரை சுற்றிலும் அலைபாய்ந்து கொண்டிருந்த மாறனின் கண்கள் ஒரு இடத்தில் நிலை குத்தி நின்றது. ஆகாய வண்ண பட்டுடுத்தி பாந்தமாய் முல்லையின் கைகளை பற்றி அழைத்து வந்து கொண்டிருந்தாள் கொடி. அடுத்து எல்லாமே வேக வேகமாய் நடந்தது. மணப்பெண்ணுக்கு முகூர்த்த புடவை கொடுத்து அனுப்பப்பட்டது. வழக்கமான நாளையாரது பொண்ணை சீக்கிரம் அழைச்சிட்டு வாங்கோ என்ற ஐயரின் வசனத்தோடு முல்லையை அழைத்து வந்து ஆதியின் பக்கத்தில் அமர்த்தினர். முல்லை சென்று அமர அடுத்த சில நிமிடங்களிலேயே ஐயர் தாலியை எடுத்து கொடுக்க அதை வாங்கிய ஆதியோ கட்டாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். இன்னும் திருமாங்கல்யம் அணிவிக்கப்படாததை உணர்ந்து முல்லை என்னவென்று நிமிர்ந்த ஆதியை பார்க்க, என்னோட 5 வருஷ கனவுடி இது. இந்த கனவை உன்னோட கண்ணுல பார்த்துக்கிட்டே தான் எனக்கு தாலி கட்டணும் என்றான் அவளின் காதோரம் குனிந்து கிசு கிசுப்பாய். மந்திரங்கள் ஒலிக்க மங்கள வாத்தியம் முழங்க அவளின் கண்களையே பெரும் ஆவலோடும் ஆசையோடும் ஊடுருவி பார்த்தபடி 3 முடிச்சிட்டு அவளை தன்னவளாக்கி கொண்டான் ஆதி. அடுத்தடுத்த சடங்குகள் எல்லாம் தொடர்ந்து நடைபெற முல்லையின் கைகளை பற்றியபடி அவளுக்கு அருகிலேயே நின்று கொண்டிருந்தாள் கொடி. எல்லா சடங்குகளும் முடிந்து அடுத்ததாக மணமக்கள் இருவரையும் தனியாக புகைப்படம் எடுக்கத் தொடங்க அவர்களுக்கு சாப்பிட எதுவும் எடுத்து வரலாம் என கொடி மேலே சாப்பிடும் இடம் நோக்கி நகர்ந்தாள். அவள் மேலே படிகளில் ஏறிய நேரம்தான் மணிமாறனும் சாப்பிட்டு முடித்து மருதுவோடு கீழே இறங்கி வந்து கொண்டிருந்தான். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்களா? நான் உங்களை கவனிக்கவே இல்லை. அவனை கண்ட மாத்திரத்தில் ஆர்வத்தில் படபடத்தவளை விழிகள் விரிய ரசித்து பார்த்திருந்தான் மாறன். ஒரே பார்வையில் அவனின் விருப்பத்தை கண்டுகொண்ட மருதுவும் சின்ன தலையசைப்போடு அவர்களிடமிருந்து விடைபெற்று கொண்டார். உங்களுக்கு முல்லையை தாண்டி நாங்க எல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சாதானே அதிசயம். எப்படித்தான் இவ்வளவு தூரம் தனியா முல்லையோட கைய பிடிக்காம வந்திருக்கீங்களோ போங்க என்றான் ஏலியாய் மாறன். ரொம்ப ஓட்டாதீங்க சார். ஏதோ கல்யாண பொண்ணுக்கு தொண பொண்ணா நின்னா எல்லா போட்டோலையும் நம்ம மூஞ்சி தெரியுமேனு அவ கைய பிடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கேனா என்றாள் சிரிப்போடு கொடி. ஆஹா, நம்பிட்டோம் நாங்க. இதுக்கு நீங்களே கல்யாண பொண்ணா நின்னா எல்லா போட்டோலையும் நீங்களே தெரிவிங்களே. நிக்கலாம் தான், அதுக்கு யாராவது என்ன கட்டிக்கணுமே. ஏங்க, உங்களுக்கு என்ன 1000 பேர் கியூல நிப்பாங்க. இல்ல யாரையாவது லவ் என்றவனை கை நீட்டி நிறுத்தியவள், லவ் மேல உள்ள நம்பிக்கையே போச்சு சார். உங்களுக்கு தெரியாததா என்ன? தப்பான ஒருத்தனோட அன்பை நம்பி போய் என்ன நிலையில நின்னேன்னு நீங்களும் பார்த்தீங்க தானே. அவ்வளவு பட்ட பிறகும் யாருக்காவது லவ் பண்ண ஆசை வருமா என்ன? அப்பனா கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் பண்ணுவீங்களா இருக்கும் என்றான் அவன். கண்டிப்பா, உங்களை மாதிரி ஒருத்தர்னா நம்பி கல்யாணத்துக்கு முன்னாடியே கூட லவ் பண்ணலாம் என்றவள் அவனை தாண்டி கொண்டு விறுவிறுவென படியேறி மேலே சென்று விட்டாள். அவள் சொல்லி சென்றதின் அர்த்தத்தில் சந்தோஷ கூத்தாடியது அவன் மனம். இப்போதுதான் உண்டு முடித்து ஓய்வாய் ஒரு இடத்தில் அமர்ந்திருந்தனர் பெரியவர்கள் எல்லாம். என்னடா இது, பேசி பழகுன கொஞ்ச நேரத்திலேயே இப்படி கேட்கறாளேன்னு நினைக்க வேண்டாம். உங்க சின்ன பொண்ணு கொடிய பார்த்ததுமே எங்க மனசுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உங்களுக்கும் சம்மதனா மாறனுக்கு பேசலாமேன்னு தான். பிடிக்கலைன்னா கூட சொல்லிடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை என்றார் மாறனின் அன்னை. அவரின் 2 கைகளையும் சேர்த்து பிடித்து கொண்ட பார்வதி, இதை எப்படி உங்ககிட்ட கேட்கறதுன்னு நாங்க தவிச்சுக்கிட்டு இருந்தோம். நம்ம மாறன் தம்பிக்கு கொடுக்கறதுனா எங்களுக்கு என்ன கசக்கவா செய்யும் என்றவரின் முகத்தில் உண்மைக்குமே அத்தனை சந்தோஷம். அதே சமயம் அந்த மூங்கில் காட்டின் மத்தியில் சலசலக்கும் மூங்கில் இலைகளோடு தனக்கும் இதில் சம்மதமே என்னும் விதமாய் அந்த கொலுசின் ஒளியும் சலசலத்து அடங்கியது. சுபம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கதையோட அடுத்தடுத்த பதிவுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க அந்த பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. இதுவரை என்னுடன் இணைந்திருந்தவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்.